என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கேள். இந்த அப்பா உனக்கான உறுதியான வார்த்தைகளோடு வந்து இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறாய். இன்னும் சற்று நேரம்தான். உனக்கு வேண்டியவரிடமிருந்து, நீ நேசித்த நபரிடமிருந்து உனக்கான அழைப்பை நான் கொண்டு வரப்போகிறேன். நீயோ மகிழ்ச்சியான தருணத்தில்தான் நம் அப்பா நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறாரோ. நாம் கஷ்டப்படும் போதும் கவலைப்படும் பொழுதும் எங்கே சென்று விட்டார் என்று தெரியவில்லையே என்று உன் மனம் தீராத கவலையோடு இருக்கின்றது. அது எப்படி தங்கமே? நான் கஷ்டத்திலும் கவலையிலும் தான் இன்னும் உனக்கு அதிக நெருக்கமான உறவினை உன்னிடத்தில் சேர்ப்பேன் என்று தெரியாதா? அது மட்டுமல்ல, கஷ்டம் வந்து விட்டது என்று நீ எல்லாம் முடிந்து விட்டதோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னருகில் தான் இருக்கின்றேன் என்று சத்தியத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பதை பற்றியும் கடந்து போவதை பற்றியும் நீ வருத்தப்படாதே. எல்லா காயங்களும் நிரந்தரமில்லாதவை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மட்டும் அங்கு நிரந்தரமாகி விடுவார்களா என? இல்லைதானே. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை நான் இல்லை என்று சொல்வது இல்லை. ஆனால் அத்தனை சூழ்ச்சிகளையும் தாண்டி என் பிள்ளைகளை காப்பது என் கடமையாக இருக்கும் பொழுது இந்த சீரடிநாதன் அமைதி காத்து கொள்கிறானோ என்று மட்டும் நீ என்னை கொள்ளாதே. மன எண்ணும் வலையில் நீ சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பதும் நடக்கப் போவதும் எதுவென்று தெரியாமல் மனம் குழம்பி போய் தவிக்கின்றாய். அந்த குழப்பத்திற்கு நடுவிலே நான் எப்படித்தான் வாழப் போகிறேன் என்று தெரியாமல் உன் மனம் என்னும் தவிப்பில் சிக்கி தவிக்காதே. அன்பாக பேசிய வார்த்தைகளில் நீ மனம் தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, சில பேரோ உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு உன்னை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் அங்கு உன்னை சிக்க வைப்பார்கள். அதற்கெல்லாம் சற்றேனும் நீ இடம் கொடுத்து விடாதே. நான் நீ போகும் இடமெல்லாம் உனக்கான பாதையில் தெளிவுபடுத்தி கொண்டும் அறிகுறிகளை வழங்கி கொண்டும் தான் இருப்பேன். எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வகுத்ததுதான். எல்லா பாடமும் என் பிள்ளைகள் கற்று தேர்ந்தவர்கள்தான். இனியும் உன்னை காயப்படுத்தும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. நீ தேர்ச்சி பெற்று விட்ட பிறகும் நான் உனக்கான ஒன்றை கையில் கொடுக்காமல் இருப்பேனா? நடக்கப் போகும் காரியத்திற்கும் நடக்கப் போகும் விஷயத்திற்கும் நானே முழு பொறுப்பாகி உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? யார் வருவார்களோ என்று எண்ணிக்கொள்ளும் என் பிள்ளைகளின் வாழ்வில் மிக பெரும் அதிசயத்தை நடத்தி நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதோடு மட்டுமல்லாமல் உன் பிரியமான உறவையும் உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனம் என்னும் சிறையில் நீ சூழ்ந்து கொண்டு இருக்காதே. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் அதற்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே ஏன் சிக்கி கொண்டு இருக்கின்றாய்? முதலில் வெளியே வா. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உனக்கு தெரிந்தால் மட்டும்தானே உன் வாழ்க்கையை வாழ முடியும். உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ மிக உறுதியாக இருந்தால் மட்டும்தானே நீ நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பிறகு நீ எடுத்து வைக்கின்ற அடியில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றேன் என்பதில் நீ நம்பிக்கொள்வாய். என் தங்கமே, மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். ஆனால் நிலையாக்கி விடுவானோ என்று எண்ணி கொள்ளாதே. நடக்கப் போகும் காரியத்தில் நான் உனக்கானதாக இல்லையோ என்று எண்ணி கொள்ள வேண்டாம். எப்படி என் பிள்ளைகளை தவிக்க விட்டு நான் மட்டும் இங்கு சந்தோஷப்பட்டு கொள்வேன் என்று நினைக்கின்றாய்? இதோ உன் சந்தோஷம் எதுவென்று புரிந்துவிட்டு அந்த செயலை செயல்படுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் நான் மிக ஆயுத்தமாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன்.
இருக்கின்றேன். அதனால் தான் இப்பொழுது உன் கனவிலும் என்னால் வர முடியவில்லை. நீயோ என்னை சுற்றி யார் இருக்கிறார்கள், எனக்கு கெட்டது நடக்கிறது என்று தெரிந்த பின்னும் இந்த அப்பன் அதற்கான சிறு அறிகுறிகளை கூட காண்பிக்கவில்லையே. அப்படி என்றால் என் அப்பன் என் கூட இல்லையோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற அந்த வழி தேடலுக்கு மிக உறுதியான தன்மையை நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் எண்ணத்தையும் மனதையும் தூய்மையாக்கு. எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு அங்கு கெடுதல் நினைக்கப் போவதே இல்லை. அதனால தான் நான் உன்னை என் பிள்ளையாகவே தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் எதற்காக நீ யோசிக்கின்றாய், சற்றும் எதற்காக உன் நிலைமையை பற்றி சிந்திக்கிறாய்? இந்த நிலைமை இப்படியோ மாறிவிடாதா என்று நினைக்கிறாய். அதுவும் யதார்த்தமான உண்மைதான். விதை விதைத்தவுடன் காய்கனிகளை தந்து நமக்கு நிழலை உடனே தந்து விடாது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையிலும் நாம் விதைக்கின்ற விதையானது நல்லதா கெட்டதா என்று பகுத்தாய்வதற்கே சில காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த பகுத்தாய்ந்த பிறகு நமக்கான நன்மையை அளிப்பதற்கும் சில காலம் எடுத்துக்கொள்கிறது. இப்படித்தான் நான் எத்தனை காலம் அப்பனை காத்து கொண்டு இருக்கிற முடியும் என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, நீ உனக்கானதை பெற வேண்டும் என்று துணிந்து விட்டாய். அதற்கு சற்று பொறுமை கொள், நிதானம் கொள். இது காலம் கடந்து விட்ட பிறகு கொடுக்க மாட்டேன். இது என் சத்திய வாக்கு. உனக்கு தேவையான தருணத்தில் நீ வெற்றிக்கான தேடலில் வெற்றி பெற போகும் பொழுது நிச்சயமாக உன் கரம் பற்றி தருவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பசியோடு இருக்கும் போது தானே உணவை கொடுக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய். இதோ என் பிள்ளைகளின் தீரா பசிக்கு உணவளிப்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனப்பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டு வந்து மருந்தாக மட்டுமல்லாமல் முடிவாகவும் நானே வந்து உன் வெற்றி தடத்தை உருவாக்கி விட்டேன். அவர் வருவாரா இவர் வருவாரா என்பதை தாண்டி யார் வந்தாலும் எனக்கான தேடலில் என் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பில் இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான். அவர் வகுத்த பாதையில் நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் முடியாத ஒன்றை எனக்கு தரமாட்டார். இது முடியும் என்ற நம்பிக்கையில்தான் எனக்கான பொறுப்பை தந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் அதை தைரியமாக முதலில் ஏற்றுக்கொள். உன் தைரியமான முடிவை நானாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம். என் பிள்ளையே, உன் வருத்தங்களும் காயங்களும் காணாமல் தான் போக போகிறது. நடப்பதையும் கடப்பதையும் பற்றி நீ ஆழ்ந்த சிந்தனைகளை செய்து கொண்டே இருந்தால் சிந்தித்து மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நான் சொல்வதை கேள். கவனத்தை நீ உறுதியாக வைத்துக்கொள். செயல்பாடின் திட்டத்தை தெளிவாக வைத்துக்கொள். அதன்படி ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உன் மனதில் இருக்கின்ற வழிகள் நான் உனக்கு நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று நினைக்காதே. இதோ நீ விரும்பும் வெற்றி உன்னை வந்தடைந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.